சித்தார்த் கொஞ்சம் கொஞ்சம் அடம் பிடிக்கிற மாதிரி இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாறணும் அப்படிங்கறதுக்காக சேர்த்துனாங்க. கான்சன்ட்ரேஷன் லெவல்ல ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் எப்படி இருந்தது? ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குதுங்க. இப்போ எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே. டியா கிளாஸ் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் 90% அந்த மாதிரி எடுக்கிற 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. சோ நல்லா நீட்டா எழுதுறாங்க. டியா கிளாஸ் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கான கிளாஸே இல்ல. எந்த லெவல்ல குழந்தை இருந்தாலும் அடுத்த ஒரு ஸ்டெப் மேல போறதுக்கு தான் டியா. சோ கிளாஸுக்கு போட்டு எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சேஞ்ச் கிடைச்சது உங்களுக்கு? கிளாஸ் போட்டு ஒரு ஒன் ஆர் 2 கிளாஸஸ்லேயே அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஹேண்ட் ரைட்டிங்லாம் பக்காவாக நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. 1 or 2 கிளாஸஸ்லேயே டியா கிளாஸ் போனதுக்கு அப்புறம் கராத்தேலேருந்து எல்லாத்துலேயுமே ஸ்டேட் லெவலு டிஸ்ட்ரிக்ட் லெவலு இந்த மாதிரி எல்லாத்துமே ஃபர்ஸ்ட் தான் வருவாங்க இவங்க. சொல்றது அவனே கேட்டு புரிஞ்சுக்க. நான் அப்படி பண்ண மாட்டேங்கம்மா, இப்படி பண்ண மாட்டேங்கம்மா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். அந்த அளவுக்கு. ஓகே ஓகே. அப்படி டிவி டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை. கார்ட்டூன் அந்த மாதிரி பார்க்குறது, எப்போ பாரு வந்து வீடியோ கேம்ஸில் கெசட்டில் உட்கார்றது, அந்த பழக்கம்லாம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி திங்கிங் இல்லை. இப்போ அவன் என்ன பண்ணாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதெல்லாம் அதிகமாயிடுச்சு. ஆமாங்க, அதிகமாயிடுச்சுங்க. உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுதா? நல்லாவே தெரியுதுங்க. தெரியுது. நான் விட்டு போற அவன் வந்து ரொம்ப ஃபைட்டிங். அவ தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அவ வந்து அவளையும் டியா கிளாஸ்ல போட்டுருங்க. ஒரு நர்வஸ் இருக்கும். அதாவது என்னன்னா, அவனை ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவனை வந்துட்டு யாராவது பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு நர்வஸ் வந்து இருக்கும் அவனுக்கு. இப்போ அந்த மாதிரி திங்கிங் இல்லை. 50 எடுத்துட்டு இருந்தா இப்போ 70 80க்கு மேலே வந்துருச்சு. 80க்கு மேல 80க்கு மேலே 1 or 2 சப்ஜெக்ட்ல அப்படி வந்திருக்காங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். பழக்கமே பாத்தீங்கன்னாவே இது வந்ததுக்கு அப்புறமே நல்லா இருக்கு. ஆரம்பத்திலே வந்து ஒரு 10 பேரோட எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் எடுக்கிற ஒரு பக்குவம். வெரி குட் வெரி குட். டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour டிராயிங் பண்ணுவாங்க. அவனே டிராயிங் பண்ணி ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அவனே எடுத்து டிராயிங் பண்றதுங்க, கலர் அடிக்கிறது, அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே. ஏதாவது பார்த்து வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைகளுக்கு வந்து